4 நாள் போயிட்டு வரதுக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. முருகன் முத்துவோட கார் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. என்ன ரோகிணி இப்படி முத்துக்கிட்டே மாட்டிக்கிற மாதிரி லாக் ஆயிட்டா? ரோஹிணி எப்படி மாட்டுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக வந்து முருகனுடைய உறவுக்காரங்களா ரோஹிணியோடைய பழைய எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபும் வந்துடுறாங்க. அவங்கள தான் வந்து முத்து சவாரி வச்சு கூட்டு போகிறாரு. அவங்கள யதார்த்தமாக வீட்டில் வந்து மீட் பண்ணுறாரு. இதையும் ரோஹிணியோடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய அண்ணன் ஒய்ஃபும் வந்து காஃபி போட்ட சமையல் கட்டில் போயிருக்காங்க. அப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க வர பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோமா, எனக்கு 15 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை, அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக இருக்கும்போது துரத்தி விட்டோம் வீட்டை விட்டு, அதோடைய சாபம் தான் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்காங்க. அது பார்த்தா விஜயா பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அது ரோஹிணியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியுது, சரி இவங்க முத்துக்கிட்ட வேற போகிறாங்களே, ரோஹிணி உஷாராக இருக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் ரோஹிணிகிட்ட போய் பேசுகிறாங்க. நீ வந்து இந்த மாதிரி உஷாராக இருந்துக்கோ, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோடைய நீ இங்கே தான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, உங்கள் முருகனுடைய ரிலேஷன் தூரத்து ரிலேஷன் அவங்க கிட்டத்தட்ட அப்போ நம்ம 2 பேரும் இன்னும் க்ளோஸாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வித்யா கிண்டலாக சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து சும்மா ரெடி, நானே முத்துக்கிட்ட மாட்டிக்கிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்ட்டு. அதுக்கு ரோஹிணி வந்து அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு பேசி இந்த ஊரை விட்டு நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் பண்ணும்போது அவங்க மாட்டிக்குவாங்களா மாட்ட மாட்டாங்களாங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.